பாண்டியர்கள் தமிழ் மூவேந்தர்களில் மிகவும் பழமையானவர்கள் ஆவர். நம் இந்தியாவில் பாண்டிய அரச வம்சமே மிகவும் பழமையான அரச வம்சமாகும். கயல் மீன் சின்னம் கொண்ட கொடி இவர்களது கொடியாகும். இவர்கள் போருக்கு போகும்போது வேப்பம்பூ மாலை சூடி செல்லும் பழக்கம் கொண்டவர்கள். இவர்களது முதல் தலைநகராக தென்மதுரை விளங்கியது. அது கடல் கோளால் கொல்லப்பட்ட பிறகு கபாடபுரம் இவர்களது தலைநகரானது. அதுவும் இரண்டாம் கடற்கோளால் கொல்லப்பட்டது. அதன் பிறகு இன்று உள்ள மதுரையை தலைநகராக கொண்டு இவர்கள் ஆட்சி புரிய தொடங்கினர். தமிழகத்தின் இருண்ட காலம் என வரலாற்று ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்படும் களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததில் பாண்டியன் கடுங்கோன் மிக முக்கியமானவர். அதன் பின்னர் பிற்கால சோழர்களின் எழுச்சி தொடங்கியவுடன் பாண்டியர்கள் வீழ்ச்சியை நோக்கி சொல்லத் தொடங்கினர். ராஜேந்திர சோழனுக்கு பிறகு பிற்கால சோழ அரசு சிறிது சிறிதாக வீழ்ச்சியை நோக்கி சென்றது. அதன் பிறகு சடையவர்மன் சுந்தர பாண்டியன் பிற்கால பாண்டிய வம்சத்தை தலைநிமிர செய்தார். இவர் சோழ மண்டலத்தை முழுவதுமாக வென்றார். முக்கால்வாசி இலங்கை நாடும் இவர் வசம் சென்றது. பிற்கால சோழர்கள் அழிவுக்கு மிக முக்கிய காரணமும் இவர்தான். இவருக்கு பிறகு பாண்டிய அரசை பல பாண்டியர்கள் ஆண்டனர். காலம் செல்ல செல்ல பாண்டிய அரசில் வாரிசுரிமை போர் ஏற்பட ஆரம்பித்தது. வீரபாண்டியன் சுந்தர பாண்டியன் இடையே நடந்த வாரிசு உரிமை போரில் பாண்டிய அரசு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வலுவிழந்தது. மாலிகாபூர் படையெடுத்து வந்து பாண்டியர்களை வலுவிழக்க செய்தார். அதன் பிறகு விஜயநகர பேரரசு எழுச்சி பெற்றவுடன் பாண்டியர்கள் மேலும் வலுவிழந்தனர். பின்னர் நடந்த போரில் பாண்டியர்கள் மதுரையை நிரந்தரமாக இழக்க நேரிட்டது. அதன் பிறகு தென்காசி பாண்டியர்கள் என்ற பெயரில் திருநெல்வேலி தென்காசி ஆகிய பகுதிகளை பாண்டியர்கள் ஆளத் தொடங்கினர். இவ்வாறு பாண்டியர்கள் வம்சம் மெல்ல மறைந்தது.